ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை யூடியூப் மூலமாகவும் நேரலையாகவும் தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கல்வாரி ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது உம்முடைய நாள். இந்த நாளிலே கூட ஆங்காங்கே அவங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே அவங்க இருக்கிற இடத்துல உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறதான இவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் நடக்கிறதான பாடல்கள், துதிபலிகள், ஆண்டவரே கேட்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. பார்த்து கொண்டிருக்கிற இவர்களோடு கர்த்தர் நீர் பேசுவீராக. இவர்களோடு கர்த்தர் நீர் இடைவிடுவீராக. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாய் மாறட்டும் ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து உங்க வீடுகளில் நீங்கள் அமர்ந்து குடும்பமாய் அமர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க வீடுகளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்க வீடுகளில் இருக்க குறைகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாடுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி
புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களிகூறுவே. நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களிகூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. மேலானது அவருடைய பேரன்பு, உயிரினும் மேலானது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்களுடைய உதடுகள் உம்மை துதித்து கொண்டிருக்கிறது ராஜா, உம்மை நாங்கள் துதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் துணையாக, எங்களுடைய நிழலாக, எங்கள் தஞ்சமாக, எங்கள் கோட்டையாக, எங்கள் துருகமாக. எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க குடும்பங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ தேவ ஆவியானவர் உங்க குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரை துதிக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பமாய் ஒருமனப்பட்டு துதிக்கும் போது, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிக்கும் போது தேவ மகிமை உங்கள் மேல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் உங்கள் வீடுகளிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது நீங்க இருக்கிற குடும்பங்கள்ல ஓ தேவ ஆவியானவர் இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் இப்பொழுது நிறைவாய் இறங்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, காலியா இருக்கிற என் பாத்திரத்தை கர்த்தர் நீர் ஆண்டவரே நிறைப்பீராக? சொல்லுங்க, காலியா இருக்கிற என் பாத்திரம் நிரம்பட்டும் ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா என்ன நிரப்புங்க ஆண்டவரே, என்ன நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்குள்ள இறங்குங்க, எனக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுங்க. இந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு புதிய நிரப்புதல், ஒரு புதிய அபிஷேகம் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலும் வருவதாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால் என்னை நிரப்புங்க, உங்க அக்கினியால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உண்மையாய் பாடுவோம். இப்பொழுது கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். பாடுவோமா? என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க,
தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும், என் நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். என் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவி நதியில மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பணுமே. தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். தெருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி, ஓ கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்க பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஓ கர்த்தர் இப்பொழுது பேதுருவை போல, ஹalleluya, பவுலை போல, ஹalleluya, அப்பேற்பட்ட அபிஷேகத்தை உங்கள் மேல் கர்த்தர் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ ஹalleluya, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கிறார். ஆமென். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஹalleluya, அவர் நம்மை விட்டு கொடுக்காத தெய்வம். நம்முடைய வழி மாறின போதும் நமக்கு பாதையை காட்டின தெய்வம். ஹalleluya, நாம் பாவம் செய்த போதும் அதை உணர்த்தி நடத்தின கர்த்தர். ஹalleluya, நாம் தலை குனிந்த போது எந்த இடத்துல தலை குனிந்தோமோ அந்த இடத்துல நம்முடைய தலையை உயர பண்ணுகிறவர் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya, நாம் வேண்டிக் கொள்வதை நமக்கு கொடுக்கிற தெய்வம். நாம் நினைப்பதற்கு மேலாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் சொல்வீங்க, ஆமா ஆண்டவரே, நாங்க எப்பொழுதெல்லாம் இடத்துல கேட்டோமோ, எப்பொழுதெல்லாம் ஜெபித்தோமோ, அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தீங்களே ராஜா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார்னு சொன்னது போல, ஹalleluya 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 ஹalleluya, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறான் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, எப்பொழுதும் என்னை சூழ்ந்திருக்கிற தெய்வமே, எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிற தெய்வமே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya, நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் சொல்லுவோமா? என்னை விட்டு கொடுக்காத தெய்வமே, என்னை நடத்துகின்ற தெய்வமே, இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் என்னை பாதுகாக்கிற தெய்வமே, நீரே என்னுடைய நேசர் என்று சொல்லி இந்த அழகான பாடலை என் கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்த வண்ணமாய் நாம் பாட போகிறோம். பாடுவோமா?
நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஒருபோது விட்டு கொடுக்காத தேவன், நம்மை நடத்துகிற கர்த்தர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை நடத்துகிறவரே, என்னோடு கூட இருக்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோடு கூட நீ இருக்கிறீர் ஆண்டவரே, நீ சொன்னால் நான் செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நீ சொல்லும் நான் கேட்கிறேன். அன்றைக்கு சாமுவேல், ஓ ஹல்லேலூயா, சின்ன வயதில் இருக்கும்போது ஹல்லேலூயா, அவன் சொன்னது, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் அவனோடு கூட பேசினார். கர்த்தர் அவனை பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆராதனை வேளை எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே நீ சொல்லும் நான் கேட்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே குடும்பமா சொல்லுங்க, ஆண்டவர் ஆராதித்துட்டு இருக்கிறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே
நீ சொல்லும் நான் கேட்கிற ஆண்டவரே, என் சூழ்நிலை மாறும். அவர் சொன்னால் உங்க சூழ்நிலை மாறும். காற்றையும் கடலையும் அதட்டின கர்த்தர், ஆமென், இஸ்ரவேலுக்கு ஜெயவளமாய் இருந்த கர்த்தர், இன்றைக்கு உங்க குடும்பத்திலே கூட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு கொடியேற்றுவார் என்று சொன்னது போல, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்காய் கொடியேற்றுவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் பாதைகள் ஒருவேளை இன்றைக்கு சரியில்லாமல் இருக்கலாம், கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை பார்வோன்கள் எழும்பினாலும், ஓ, நான் உன்னோடு கூட இருந்து நடத்துகிற காரியம் பெரியதா இருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து நடத்துகிற காரியம் பெரியதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதைகள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. சூழ்ந்து கொண்டார்
நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஹalleluya. அவர் நிச்சயம் உங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, வாலிபனே, கலங்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரே நீதி செய்கிற கர்த்தராக, அவரே நமக்கு நியாயம் செய்கிற கர்த்தராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னது போல கர்த்தர் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை. அவர் அதினதின் காலத்திலே அந்த காரியத்தை அவர் சீக்கிரத்திலே நேர்த்தியாய் உனக்கு செய்ய வல்லமையுள்ளவர். அவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சீக்கிரத்திலே செய்ய போகிறீர், கர்த்தர் எனக்கு நன்மை தரப்போகிறீர், என் பாதைகளை மாற்ற போகிறீர். ஓ, எனக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள், எனக்கு விரோதமாய் எழும்பினதான ஆட்களை கர்த்தர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரே துதிக்கிறோம், நீர் நிர்மூலமாக்க போகிறீர். ஓ, உமக்கு நன்றி. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா எந்த காரியங்களும் வந்திருந்தாலும், உங்க ஊழியத்துக்கு விரோதமா வந்திருந்தாலும், ஓ ஹalleluya, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்வீங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார், கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார். நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நேரத்தில் எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, எத்தனை பேர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஹalleluya, இந்த நேரத்தில் அழுது கொண்டு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரா என்று சொல்லி ஒருவேளை உம்மை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவரே, இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நீ நன்மை செய்வீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர் என்று சொன்னது போல என் தேவன் இவர்கள் குடும்பத்தை கர்த்தர் நீ நடத்துவீராக. எந்த காரியத்தை குறித்து பயப்படாமல், ஓ தைரியமாய் இருக்க என் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு நீர் பேசுவீராக சொல்லி கேளுங்க. கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா, உங்க வார்த்தை ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னோடு பேசுன்னு சொல்லி கேளுங்க. இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அறிவிப்புகள். உறவுமுறை ஆத்தும ஆதாயம் பற்றிய அறிவிப்பு. உங்கள் உறவினர்களில் 5 நபர்கள், நண்பர்களில் 5 நபர்கள், அயலகத்தாரில் 5 நபர்கள் என மொத்தம் 15 நபர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். படிவத்தில் அவர்கள் பெயர்களை எழுதி படிவத்தின் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதியை எங்களிடம் கொடுத்து செல்லவும். அவர்களின் ரட்சிப்புக்காக தினமும் 15 நிமிடம் ஜெபிக்கவும். அவர்களோடு தொடர்பு கொண்டு உறவை வளர்த்து கொள்ளவும்.
கிறிஸ்துமஸ் விழாவிற்கான அழைப்பிதழை அவர்களுக்கு கொடுத்து வருகின்ற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் நடைபெறும் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு அழைத்து வரவும். சபையார் அனைவரும் ஆத்தும ஆதாயம் செய்யும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கிறிஸ்துமஸ் கேரல் குழு பற்றிய அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் கேரல் குழுவினர் வருகின்ற நாட்களில் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அந்தந்த பகுதி தலைவர்கள் மற்றும் ஊழியர்கள் முன்பே அறிவிப்பார்கள். பொன் காணிக்கை பற்றிய அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் ஆராதனையில் சிறப்பு தங்க காணிக்கை எடுக்கப்படும். தங்க காணிக்கை செலுத்துபவர்கள் ஆயத்தமாய் வரவும். கிறிஸ்துமஸ் நாட்களில் எளியவர்களுக்கான உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் வட்டாரத்தில் உள்ள தலைவர்கள் ஊழியர்கள் மூலமாக அவர்களை தொடர்பு கொண்டு உதவிகளை செய்யலாம். விசுவாசிகள் சபையின் அங்கத்தினர் அடையாள அட்டையை உங்கள் வட்டார ஏரியா தலைவர்கள் மற்றும் ஊழியர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட ஆராதனை பற்றிய அறிவிப்புகள். வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் காலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெறும். தொடர்ந்து YMCA வளாகத்திலும் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையிலும் கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெறும். கிறிஸ்துமஸ் விழா பற்றிய அறிவிப்பு. வருகின்ற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெறும். வரும்போது நீங்கள் புதிய நபர்களை அழைத்து வரவும். அன்று சிறப்பு தேவ செய்தி கொடுக்கப்படும் மற்றும் பிள்ளைகள் வாலிபர்களுடைய நிகழ்ச்சிகளும் உண்டு. பழைய மற்றும் புது வருட ஆராதனை பற்றிய விவரங்கள். வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை பழைய மற்றும் புது வருட ஆராதனை நடைபெறும். மேலும் YMCA வளாகத்திலும் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை பழைய மற்றும் புது வருட ஆராதனைகள் நடைபெறும். புது வருட ஆராதனை பற்றிய அறிவிப்பு. ஜனவரி 1ஆம் தேதி நமது கல்வாரி ஏஜி சபை மாமாங்கம் ஆலயத்தில் காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை புது வருட ஆராதனை நடைபெறும். விசுவாசிகள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக சேலம் கல்வாரி ஏஜி சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஜெப சிந்தனையோடு கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். பலனானவர் என் அரணானவர், பலனானவர் என் அரணானவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். வழியான என் தேவனே. நிழல் கூட என்னை பிரியும் நேரம் உண்டு, நிலையான மலை கூட விலகுவதுண்டு. நிழல் கூட என்னை பிரியும் நேரம் உண்டு, நிலையான மலை கூட விலகுவதுண்டு. அசையாது அவர் கிருபை, என்றும் அழியாது அவர் மகிமை. அசையாது அவர் கிருபை, என்றும் அழியாது அவர் மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பயம் எந்தன் வாழ்வில் இல்லை,
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பயம் எந்தன் வாழ்வில் இல்லை, வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். கருவில் நான் உருவான நாள் முதலா கருத்தாக என்னை காக்கும் கர்த்தர் இவர். கருவில் நான் உருவான நாள் முதலாய் கருத்தாக என்னை காக்கும் கர்த்தர் இவர். இருள் என்னை சூழ்ந்த போதும் ஒளியான துணையானவர். இருள் என்னை சூழ்ந்த போதும் ஒளியான துணையானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பயம் எந்தன் வாழ்வில் இல்லை, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பயம் எந்தன் வாழ்வில் இல்லை, வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். முள்ளான பாதை நான் செல்லும் போதும், கல்வாரி அனுபவம் நான் காணும் போதும் என் நேசர் உடன் இருப்பார், என் பாரம் அவர் சுமப்பார். முள்ளான பாதை நான் செல்லும் போதும், கல்வாரி அனுபவம் தான் காணும் போதும். முள்ளான பாதை நான் செல்லும் போதும், கல்வாரி அனுபவம் நான் காணும் போதும். என் நேசருடன் இருப்பார், என் பாரம் அவர் சுமப்பார். என் நேசருடன் இருப்பார், என் பாரம் அவர் சுமப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பயம் எந்தன் வாழ்வில் இல்லை, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பயம் எந்தன் வாழ்வில் இல்லை, வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். வழியான என் தேவனே துணையாக வருவார் என்றும். பெலனானவர் என் அரணானவர், பெலனானவர் என் அரணானவர், என்றென்றும் என்னை விட்டு விலகாதவர். தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தில் இருந்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் கடந்த செய்தியின் தொடர்ச்சியாக இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன். கடந்த செய்தியிலே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்திமு தீவிலே வந்து அன்றைக்கு தன்னந்தனிமையாய் நாடு கடத்தப்பட்ட நிலைமையிலே தனிமையாக இருந்த அந்த யோவானை தைரியப்படுத்தினதை பற்றி நம்ம பார்த்தோம். மரண பயத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் இறங்கி வருகிற இயேசு, பாதாளத்தின் மேல் இருக்கிற அந்த பாதாளத்தின் அதிகாரத்தை உங்கள் மேல் இருந்து உரிந்து போடும்படியாய் இறங்கி வருகிற கர்த்தர்,
பிசாசினுடைய சேனைகள் உங்களை பறித்து கொண்டு போகாதபடிக்கு அதனுடைய சோதனைகளை மேற்கொள்ளும்படியாக, பாதாளத்தின் வல்லமைகளை, பாவ வல்லமைகளை மேற்கொள்ளும்படியாக உங்கள் மேல் கையை வைத்து பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து எந்தெந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, எப்பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் என்றால், அவர் நமக்கு தண்டனை கொடுக்கிறவர் என்று அவரை பார்க்கும் பொழுது நமக்கு பயம் வருகிறது. இயேசு கிறிஸ்து நம்மை அழிக்கும்படி வருகிறவர் என்று பார்க்கும் பொழுது நமக்கு பயம் வருகிறது. இந்த உலகத்தில் அநேக தெய்வங்களை பார்க்கும் பொழுதே ஒரு பயம் என்னவென்றால், அவைகள் அழிக்கக்கூடிய ஒரு உருவத்திலே காட்சி அளிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே வரும் பொழுது அவர் நம்மை அழிக்க வரவில்லை. வேதம் சொல்கிறது, அழிக்கும்படி நான் வரவில்லை, ரட்சிக்கும்படி வந்தேன் என்று சொல்லுகிறார். இயேசு நம் அண்டையிலே வரும் பொழுது அவர் என்ன சொல்வார்? நான் உன்னை அழிக்க வரவில்லை அப்பா, உன்னை ரட்சிக்கும்படி வந்தேன் என்று சொல்லுவார். ஆதாம் இடத்துல இயேசு வரும் பொழுது எதற்காக வந்தார்? அவனை அழிக்கும்படி வந்தாரா? இல்லை. ஆனால் அவன் அதை புரிந்து கொள்ளவில்லை. அநேக சமயத்தில் கர்த்தருடைய சந்திப்பை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி கிறிஸ்தவ மார்க்கத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கம் உலகத்தை அழிக்கிற மார்க்கமாக இருக்கக்கூடாது. அது உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. அப்படி ஒருவேளை இருந்திருந்தால் அது கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல, அது இயேசுவின் மார்க்கம் அல்ல. அது கிறிஸ்தவ மார்க்கம் என்று அழைக்கப்பட்டிருந்தாலும் அது வேறே ஒரு மார்க்கம். கிறிஸ்துவுக்கு மார்க்கம் என்பது இல்லை. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உலகத்தின் அழிவை விரும்புகிறவர்கள் அல்ல, உலகத்தின் ரட்சிப்பை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு எதிரி இருந்தாலும் சரி, அவன் தவறு செய்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை மன்னிக்கும் ஒரு சிந்தையோடு கூட அணுக வேண்டும். நாம் சாத்தானை போல இருக்கக்கூடாது. நாம் இயேசுவை போல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யார் தவறு செய்கிறார்களோ, யார் தீமை செய்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாய் நடந்திருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களை புண்படுத்தி இருக்கலாம், அப்படிப்பட்டதான நபர்களிடத்திலே நீங்கள் போகும்பொழுது அவளை அழிக்கும்படி அல்ல, அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இரக்கத்தோடு செயல்பட வேண்டும். இரக்கத்தோடு மாத்திரமல்ல, அன்போடு செயல்பட வேண்டும். அன்போடு மாத்திரமல்ல, தேவன் எப்படி செயல்பட்டாரோ அப்படியே செயல்பட வேண்டும். அவர் இரக்கமாய் செயல்பட்டார் என்று இந்த இடத்திலே பார்க்கிறோம், அன்பாக செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நீதியாய் செயல்பட்டார் என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு மிக தெளிவாய் சொல்கிறது. அநேகர் என்ன நினைக்கிறோம்? எப்பவுமே இரக்கமாக இருக்கணும், தேவன் எப்பவுமே இரக்கமாக இருந்துட்டா நல்லா இருக்கும். என்ன பாவம் செய்தாலும் சரி, பரவாயில்லப்பா, பரவாயில்ல, என்ன தப்பு பண்ணாலும் சரி, தவறு செய்தாலும் சரி, இயேசு அவைகளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஒரு சபை நடத்துகிற போதகர் கீழே இருக்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். ஒரு தேசத்தில் இருக்கிற அதிபதி தவறு செய்கிற மக்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்று நினைக்கிற எல்லாரையும் விடுதலையாக்கிவிட்டால், எல்லாரையும் மன்னிப்போம் மறப்போம் என்று சொன்னால் நீதி எங்கே? நியாயம் எங்கே? நீதியும் நியாயமும் உடையவர் தான் தேவனாகிய கர்த்தர். அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதே வேளையில் நீதியை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே இங்கே இந்த ஆதாம் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது, இவன் தேவனுடைய சத்தத்தை தான் கேட்டான், தேவனையே பார்த்தது என்ன ஆகியிருப்பான் தெரியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்டான், தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது இவன் செத்தவனைப் போல விழவில்லை, பயந்து. வசனம் என்ன சொல்கிறது? வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் அவன் ஒளித்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்க, அவன் தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே அவன் ஒளிந்து கொண்டிருக்க, அவனுக்கு பின்னாலே அவனுடைய மனைவி ஒளிந்து கொண்டிருக்க, இவர்கள் பயத்தோடு கூட அவரை பார்க்க விரும்பவில்லை. நீ எங்கே போய் ஒளித்து கொண்டாலும், நீ தவறு செய்து விட்ட பிறகு எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் உன்னுடைய பணம் உன்னை ரட்சிக்காது, உன்னுடைய பதவி உன்னை ரட்சிக்காது, உன்னுடைய கடந்த காலத்தினுடைய பக்தி உன்னை ரட்சிக்காது.
நீ செய்த தவறுகளுக்கு உரிய நியாய தீர்ப்பை, தண்டனையை நிச்சயமாய் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிற நீ வெளியே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்காதபடி நீ வெளியே வா. You must face the judgment. அப்படி நியாய தீர்ப்பை நீ என்ன செய்ய வேண்டும்? நீ நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவரே என்ன தண்டனை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பாவம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் என்று நீ தேவனுடைய சமூகத்தில் வந்தவுடைய பாதத்திலே நீ விழ வேண்டும். யோவான் விழ வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் மனுஷர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய பாதத்தில் விழ வேண்டும். விழ வேண்டியவர்கள் பாதத்தில் விழுந்துதான் ஆக வேண்டும். அப்படி விழுந்தால் நிச்சயமாகவே உனக்கு ரட்சிப்பு உண்டு. நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை அவர் மன்னிப்பார். தேவன் உன்னை நித்தியமான நரகத்திற்கு தள்ளவே மாட்டார். இந்த ஆதாம் என்ன நினைத்தான்? அவ்வளவுதான், எனக்கு ரட்சிப்பில்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? நித்திய நரகத்துக்கு போக போகிறேன். நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். இன்றைக்கே அவர் என்னை கொல்லும்படி வந்துவிட்டார். என்னை கொன்று நித்திய நரகத்துக்குள்ளே அனுப்பும்படியாக இயேசு வந்திருக்கிறார். ஆகவே இனி எனக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று அவன் நினைத்தான். அவன் உள்ளத்திலே உள்ளம் பதபதைத்தது. அவனுடைய உள்ளத்திலே படபடப்பு, அவன் உள்ளத்திலே பயத்தினாலே அவன் சரீரம் முழுவதும் நடுங்க ஆரம்பித்தது. உள்ளத்தின் அந்த பயம் அவனை நிரப்ப 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 சரீரம் நடுங்க ஆரம்பித்தது. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு பெரிய பாவத்தை செய்திருந்தாலும் சரி. என்ன இப்படி சொல்றார்? எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, பாவம் செய்ததுனால உனக்கு நித்தியமான நரகம் என்று நீ பயப்படாதே. நித்தியமான தண்டனை என்பது உனக்கு கர்த்தர் உடனே கொடுக்க போகிறார் என்று நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தவறிவிட்டாய், ஒரு முறை விழுந்து விட்டாய், நீ ஆண்டவருடைய சமூகத்திலே குற்றமுள்ளவனாக இருக்கிறாய், நீ நீதியை இழந்து விட்டாய், உன் மனசாட்சியிலே நீ வாதிக்கப்பட்டவளாய் இருந்து கொண்டிருக்கிறாய். இனி எனக்கு மீட்பில்லை என்று சொல்லாது. எப்படி இயேசுவின் முகத்தை தரிசிப்பேன், தேவனுடைய முகத்தை எப்படி தரிசிப்பேன்? அவரிடத்தில் எனக்கு மீட்பில்லை, ரட்சிப்பில்லை என்று நீ நினைக்காதே. மற்ற எந்த தெய்வங்களைப் போலவும் இயேசு அவர் கொடூரமானவர் அல்ல, அன்புள்ளவர், இரக்கம் நீதி செய்கிறவராக இருந்தாலும் அவர் அன்பும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் அன்பின் இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும்படியாகத்தான் அவர் தேடி வந்திருக்கிறார் அல்லாமல் உன்னை கொன்று போடும்படியாய் வரவில்லை. ஆதாம் அதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை புரிய வைக்கும்படியாக தாங்கே வந்தார். அது என்ன கேட்கிறார் பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்திலே ஆண்டவர் ஆதாமை கூப்பிட்டு கேட்க, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்று சொன்னான். தப்பு பண்ணியிருந்தா அப்பா வீட்டில் வரும்போது பிள்ளைங்க எங்கேயாவது போய் கட்டிலுக்குள்ள ஒளித்து கொள்வார்கள். அலுவலகத்தில் தவறு செய்திருந்தால், தாமதமாக வந்திருந்தால், அல்லது ஏதாவது தவறு தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை செய்து முடிக்கவில்லை என்றால், வேலையில் ஏதோ தவறு நடந்திருந்தால் மேலதிகாரி வரும்பொழுது ஓடி ஒளித்து கொள்வார்கள், இல்லை நடுங்கி கொண்டிருப்பார்கள். அதுதான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். அதே போலத்தான் இங்கே நடந்தது. அவன் என்ன செய்தான்? தோட்டத்தில் அவன் ஒளித்து கொண்டவன் இப்பொழுது ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறான் பாருங்கள். நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அவன் நான் நிர்வாணி என்று தன்னை ஒத்துக்கொண்டான் பாருங்கள். அங்கேதான் அவனுடைய மீட்பு துவங்குகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அத்தி இலைகளை தைத்து அவர்கள் உடுத்தி கொண்டார்கள். நிர்வாணி என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஆனாலும் ஆண்டவர் அண்டையிலே வரும் பொழுது தாங்கள் நிர்வாணிகள் இல்லை, நன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்லவில்லை.
தாங்கள் நிர்வாணிகளாக ஆக்கப்பட்டு விட்டோம் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் அவளை படைக்கும் பொழுது நிர்வாணிகள் என்கிற நிலைமையிலே அவர்களை கர்த்தர் படைக்கவில்லை. அருமையார்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அநேக சமயத்தில் ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் வெட்கப்படுகிறீர்கள், ஏன் பயம் வருகிறது, ஏன் வெட்கம் வருகிறது? பாவம் வெளிப்படும் பொழுது மனுஷனுக்கு பயம் வருகிறது. இங்கே கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தை செய்த பொழுது அவளுக்கு பயம். நிர்வாணிகள் ஆனார்கள். they were exposed. அவங்களுக்குள்ள இருந்த அந்த பாவம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. அநேக சமயத்தில் நாம் நல்லவர்கள் போல இருந்து கொண்டிருப்போம். திடீரென்று ஒரு இடத்துல கோபப்படக்கூடாத இடத்துல கோபப்பட்டு விட்டோம் என்றால் எல்லார் மத்தியிலையும் அதற்கு பிறகு நாம் நிர்வாணிகளாய் அறியப்படுவோம். நம்முடைய நிர்வாணம் வெளிப்படுகிறது. கீழ்ப்படியாமை வெளிப்படும் பொழுது மேலதிகாரிகளுக்கு முன்பதாக உங்கள் நிர்வாணம் வெளிப்படுகிறது. நீங்கள் உங்கள் முரட்டாட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுது உங்கள் மேலதிகாரிக்கு உங்களுடைய நிர்வாணம் வெளிப்படுகிறது. 6 மாதமாக வேலையில் வந்து நல்ல பெயர் வாங்கியிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் கீழ்ப்படியாமையினால் 6 மாதம் ரொம்ப கட்டுப்பாடாக இருந்தீங்க. ஆனால் உங்களுடைய அந்த ஜென்ம சுபாவம் இருக்கிறதே, அது எவ்வளோ அடக்கி வைத்திருந்தாலும் அடக்கி வைக்க முடியாது. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதல்னால என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு என்று சொல்லி தாவீது சொல்கிறான். அது வேறு. பாவத்தை அடக்கி வைக்க அது நமக்குள்ளால் அடக்கி வைக்க முடியாது. அது நமக்குள்ளாலே நம்மை அது அழுத்தி கொண்டிருக்கும். அறிக்கையிட வேண்டிய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தவான்கள் போல காட்டிக்கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபையை இழந்து விட்டோம் என்றால், தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால், அவருடைய தொடர்பை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால், நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், நம்மை அறியாமலே கீழ்ப்படியாமைக்குள் விழுந்து நம்மை அறியாமலே கோபக்காரனாய் மாறிவிடுவோம். நம்மை அறியாமலே நாம் நம்முடைய பலவீனங்களை மற்ற ஆட்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். அப்பொழுது நம்முடைய நிர்வாணம் வெளிப்படும். ரொம்ப சூப்பரான ஆள் நினச்சிட்டு இருந்த பாஸ்டர், ரொம்ப பரிசுத்தமாக நினச்சேன். இவர் ரொம்ப பரிசுத்தமாக நினச்சேன். ஆராதனை நடத்துகிறத பார்த்தா ரொம்ப பரிசுத்தவான் போல் ஆராதனை நடத்தினார். பிரசங்கம் பண்ணுறதை பார்த்தா நல்ல பரிசுத்தவான் போல் பிரசங்கம் பண்ணார். ஆனால் பாருங்க, இவர் சரியில்லையே. விசுவாசிகள் அப்படி சொல்லக்கூடிய அளவு உங்கள் நிர்வாணம் என்ன செய்யும்? வெளிப்படும். நோவா நிர்வாணியாய் படுத்திருந்தான். பிள்ளைகள் நிர்வாணத்தை பார்த்தார்கள். ஒருவன் என்ன செய்தான்? நிர்வாணத்தை போய் வெளியே சொன்னான். சொல்லி அவன் சபிக்கப்பட்டான். மற்ற பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த நிர்வாணத்தை மூடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆதாம் என்றைக்கு அவன் அந்த தோட்டத்தை காக்கவில்லையோ, என்றைக்கு தோட்டத்தை பண்படுத்தவில்லையோ, தன் கடமையை தவறினானோ, அப்பொழுதே சாத்தான் உள்ளே வந்தான். சாத்தான் வந்து இவர்களை வஞ்சித்தான். இவர்கள் கீழ்ப்படியாமை என்கிற பாவத்தில் விழுந்தார்கள். இதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடமை தவறும் பொழுது, கட்டுப்பாடு தவறும் பொழுது, ஒழுக்க நெறிகளை விட்டுவிடும் பொழுது, சாத்தான் வீட்டுக்குள்ளே வருவான். சாத்தான் சபைக்குள்ளே வருவான். சாத்தான் உங்கள் அலுவலகத்துக்குள்ளே வருவான். உங்களை அவன் வீழ்த்துவான். எல்லார் மத்தியிலேயும் நல்ல பெயரோடு கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நல்ல பெயரை பிசாசான கெடுக்கும்படியாய் அவன் தந்திரமாய் செயல்படுவான். நிர்வாணம் வெளிப்படாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்கள் அவலட்சணம் காணப்படாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய? உங்கள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் படியில் பலிபீடத்தின் படியில ஏறும் போதும் இறங்கும் போதும் அவருடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு உள் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல நீங்களும் வாழ்க்கையில ஏறும் இறங்கும் இடங்கள் வரும், பலவிதமான சூழ்நிலைகள் வரும். இறங்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் இறங்கணும், ஏற வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். சில டைமில் மூச்சு வாங்கும், டென்ஷனான நேரங்கள் வரும், மன அழுத்தங்கள் வரும், பல அழுத்தங்கள் வரும்.
சில பலவீனமான சூழ்நிலைகள் வரும். எல்லா சூழ்நிலையிலையும் நாம் பொறுமையை காக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உள் வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகர் வெளி வஸ்திரத்தை நீங்கள் வைத்திருக்கலாம். வெளி வஸ்திரம் போதாது சகோதரனே, உன் ரட்சிப்பு போதாது. நீ ஏதோ ரட்சிக்கப்பட்டு என்று சொன்னது போதாது, நீ ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொன்னது போதாது, எல்லாருக்கும் முன்னால வந்து நீ அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்த இது போதுமானதல்ல. உன் உள் வஸ்திரங்கள் காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா. எபேசிய நிருபத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தீங்கு நாளிலே நீங்கள் சகலவற்றை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆயத்தம் என்னும் பாதரட்சை காலில் தொடுத்தவர்களாயும் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் விசுவாசம் அன்பு என்கிற அந்த மாக்கவசத்தை தரித்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெளியில் போட்டிருக்கிற சட்டையை தான் பிசாசு பார்ப்பான், ஆனால் உள்ளுக்கு இருக்கிற விசுவாசத்தை அவன் பார்க்கவே முடியாது. உள்ளுக்குள்ளாலே போட்டிருக்கிற மார்பு கவசம் யாருக்கும் தெரியாது. அந்த உள்ளாடைகள் உங்களுக்கு தேவை. யாருக்கும் தெரியாதபடி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பின் சுபாவங்கள், ரகசியமாய் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், மேடையில் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, மேடையில் பண்ணுற ஆட்டம் பாட்டம் அல்ல, மேடையில் பண்ணுற பிரசங்கம் இல்லை. மேடையில் பெரிய பிரசங்கம் பண்ணிடலாம், அறைக்குள்ளாலே அவைகளை கை கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையிலே எவ்வளவு ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட முறையிலே எவ்வளவு வேதம் வாசிக்கிறோம், தனிப்பட்ட முறையிலே ஒப்பு கொடுத்து தேவனுடைய வசனத்துக்கு நாம் நடுங்கி திகைத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் அர்ப்பணித்து ஜீவிக்கிறோம். இதுதான் உள்ளாடை. அந்த உள்ளாடையை நீங்கள் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அநேகரதை கவனிக்காமல் அந்த உள்ளாடையை விட்டு விடுகிற மக்களை பார்க்கிறோம். அப்படி அல்ல, உன் உள்ளாடை காக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீ நிர்வாணி என்று பிசாசு பார்க்கக்கூடாது. உன் நிர்வாணத்தை பிசாசு பார்த்தா என்ன செய்வான்? அவன் குற்றப்படுத்துவான். அவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அவன் பயமுறுத்தி கொண்டே இருப்பான். பார், உன்னை நரகத்துக்கு கொண்டு போயிடுவேன்னு சொல்லுவான். நிர்வாணி என்கிற நிலைமையிலே நாம் வஸ்திரத்தை இழந்த பிறகு பிசாசு வந்து தினந்தோறும் பயப்படுத்துவாங்க. நான் உன்னை நரகத்துக்கு, நீ நரகத்துக்குரியவன், நீ பரலோகம் செல்ல முடியாது. இதைத்தான் பிசாசு ஆதாமோடு கூட பேசிக்கொண்டிருந்தான். பிசாசு அவனை வஞ்சித்த பிறகு, வஞ்சிக்கிறது வரையிலேயும் அவனுக்கு அது தெரியவில்லை. வஞ்சித்த பிறகுதான் இந்த பாட்டை சொன்னான், இதை சொன்னான், நெகட்டிவ் சைடை சொன்னான். அது ஒரு பாசிட்டிவை சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் அப்படி வருவீங்க, இப்படி ரொம்ப நல்லா இருக்கும், சினிமா தியேட்டரில் போனீங்க, அங்கே ரொம்ப ஜாலியாக இருக்க, நல்லா இருக்கலாம், கொஞ்ச நேரத்தில் உங்கள் கவலையெல்லாம் மறந்துடும் அப்படின்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போவான். சாராய் கடைக்கு போகும்போது நீங்கள் கவலையெல்லாம் மறக்கணுன்னா ஒரு 100 மில்லி குடிச்சிங்கன்னா போதும், அது ரொம்ப நல்லா இருக்குது, அந்த சரக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாமே சொல்லுவான். அதை கேட்டு நீங்கள் பின்னால் போனீங்கன்னா அதில் விழுந்ததுக்கு பிறகு ரொம்ப கஷ்டம், கரையேறவே முடியாது. அப்புறம் அவன் சொல்லுவான், அவன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு, அவனுடைய பிடிக்குள் சரியறுப்புக்குள் வைத்துக்கொண்டு சொல்லுவான், பார் உன்னை நான் நரகத்துக்கு கொண்டு போக போகிறேன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் கவனமாயிருங்கள், பண்படுத்துங்கள், வாழ்க்கையை காவல் வையுங்கள், வாய்க்கு காவல் வையுங்கள், காலுக்கு காவல் வையுங்கள், உங்கள் இருதயத்துக்கு காவல் வையுங்கள், உங்கள் சிந்தனைக்கு காவல் வையுங்கள். தினந்தோறும் உங்கள் ஜீவியத்தை நீங்கள் பண்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை வசனத்தை கொண்டு துப்புரவாக்கி கொண்டிருக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் நான் என்ன காரியத்தில் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். பண்படுத்துங்கள். பிசாசு உங்கள் பக்கத்தில் வரவே மாட்டான். சாத்தா அப்படி வந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனால் சதாக்கால உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்தின் திறவுகோல்களையும் பாதாளத்தின் திறவுகோல் உடையவடாக இருக்கிறேன். மரணம் உன்னை மேற்கொள்ளாது, பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது, பிசாசு உன்னை மேற்கொள்ள மாட்டான். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். கர்த்தர் நோக்கி நீ கூப்பிடும் பொழுது அன்றைக்கு ஆண்டவர் இயேசு
அமிழ்ந்து போன பேதுருவை எப்படி அமிழ்ந்து போகிற நேரத்திலே தூக்கி எடுத்தாரோ, அதே போல் நீ சோதனையிலே, பாவ சோதனையிலே அமிழ்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் கரத்தை நீட்டி உன்னை அவர் தூக்கி அவர் எடுப்பதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். வாழ்க்கையிலே எந்த விதமான சூழ்நிலையிலே, பாவ சூழ்நிலை இருந்தாலும் சரி, தாவீதை தூக்கி எடுத்தார், விழுந்து போன பிறகும் தூக்கி எடுத்தார். யோசேப்பை விழாமலே காத்து கொண்டார். அதே தேவன் இன்றைக்கும் சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே வாலிபனே, வாலிப பெண்ணே, நீ பயப்படாதே. நீ இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி நிலை இருக்க முடியுமோ, ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியுமோ என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, யோசேப்போடு கூட இருந்ததான நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரு குடும்பமாக இருக்கிற உன்னை பார்த்து நீ இருக்கிற இந்த சூழ்நிலையிலே, உன் பாவ சூழ்நிலையிலே நீ கலங்கி கொண்டு பயந்து கொண்டிருக்கிறாய். நான் நிலை நிற்க முடியுமோ, எப்படி இந்த தவறை நான் செய்து விடுவேனோ, ஒருவேளை நீ தவறை செய்து அதில் நீ அடிமையாக இருந்து கொண்டிருக்கலாம், சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம். விடுதலை எனக்கு இனி இல்லை, இனி நரகத்துக்கு தான் செல்ல வேண்டும், உற்சாகத்தை எல்லாம் இழந்து விட்டேன், நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டேன் என்று சோர்ந்து போயிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, தாவீதை நான் மீட்டுக் கொண்டேன், தாவீதை மறுபடியும் ரட்சித்தேன், அவனை நான் அழித்து போடவில்லை, அவனுக்கு நான் மறுபடியும் ரட்சிப்பை கொடுத்தேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நிச்சயமாய் உன்னை கர்த்தர் மீட்டுக் கொள்வார் என்பது சந்தேகமே இல்லை. பாவம் செய்த போது செய்யும் பொழுது ஆதாமிடத்தில் பிசாசு மட்டும் இல்லை வந்து பேசினது, வேற யார் தெரியுமா? அவன் மனசாட்சி அவனோட பேசுகிறது. தினந்தோறும் மனசாட்சி சொல்கிறது, நீ பாவம் செய்தாய், நீ பாவம் செய்தாய், நீ தேவனுடைய பிள்ளை அல்ல, நீ அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாது, இனி நீ ஊழியம் செய்ய முடியாது, இனிமேல் நீ ஆலயத்துக்கு செல்ல முடியாது, இனி உன் காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார், நீ பாவி, உனக்கு ரட்சிப்பு இல்லை என்கிறதாக சாத்தான் ஒரு பக்கத்தில் சொன்னாலும், மறுபக்கத்தில் நம்முடைய மனசாட்சி என்ன செய்ய, நம்முடைய வாதித்து கொண்டே இருக்கும். என்ன வாதித்து கொண்டிருக்கோம்? பாவம் செய்து விட்டேனே, பாவம் செய்து விட்டேனே, தேவனுடைய அன்பை இழந்து விட்டேனே, கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து விட்டேனே, அப்படியே மகிமை இழந்து விட்டேனே, உற்சாகத்தை இழந்து விட்டேனே என்று சொல்லி பாவம் செய்த பிறகு ஏற்பட்ட ஆவிக்குரிய அந்த நிலைமையிலே இருக்கிற எல்லா விதமான நஷ்டங்களையும் நினைத்து நினைத்து உன் உள்ளம் பாதிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவன் அவனை சந்தித்து என்ன செய்கிறார்? பாவத்தை உணர்த்துகிறார். அவர் சொல்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன அந்த மரத்தின் கனியை, விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆண்டவர் சரியா அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு தெரியும் நீ மறைவா எதையும் செய்ய முடியாது, ரகசியமாய் பழத்தை பறித்து புசித்து யாரும் பார்க்கவில்லை, நாங்கள் 2 பேர் தான் என்று சொல்லி ஆதாமும் ஏவாளும் அதை செய்திருக்க கூடும். ஆனால் அதை பார்த்தவர் ஒருவர் இருந்தார், அவருக்கு வேறு யாரும் போய் சொல்லிக் கொடுக்கவில்லை. நீ தவறு செய்யும் பொழுது, நீ பாவம் செய்யும் பொழுது அதை யாரும் போய் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள், அறிவிக்க மாட்டார்கள். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அப்படின்னாலே அவர் உங்களை யாருக்கு அவரை காட்டிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் அறையில் இருந்தாலும் அவர் கண்கள் உன்னை பார்க்கிறது. பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவருடைய கண்கள், அதைத்தான் யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். அவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்களாக இருந்தது வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போல இருந்தது, உறைந்த மழையை போல வெண்மையாக இருந்தது, பரிசுத்தத்தை காட்டுகிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது, எந்த இடத்தையும் ஊடுருவி பாயும். அப்படிப்பட்ட அது பயங்கரமான அக்கினி போல அது ஜுவாலையான கண்கள். உன் இருதயத்துக்குள்ளே அது நெசியும். அந்த அக்கினி கண்கள் உள்ளாலை வந்து பார்க்கும், அறை விட்டுக்குள்ளே வந்து பார்க்கும், எந்த இடத்திலையும் அது பார்க்கும்.
அப்படிப்பட்ட வல்லமை உள்ள கண்கள் இயேசுவின் கண்கள். அவர் கண்களுக்கு மறைவாக நீ எங்கேயும் ஓட முடியாது. அவர் கண்களுக்கு மறைவாக நீ எதையும் வைத்துக் கொள்ள முடியாது. அவர் விலக்கினதை நீ செய்தால் அவர் வந்து கேள்வி கேட்பார். நீ விலக்கினதை செய்தால் சில காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்ததை அவர் விலக்குவார். உன்னுடைய சிலாக்கியங்களை விலக்குவார். அவர் விலக்கினதை நீ விலக்கிவிட்டால் கர்த்தர் உனக்கு கொடுத்த சிலாக்கியங்கள் உன்னோடு கூட இருக்கும். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் அந்த சிலாக்கியங்களை உன்னை விட்டு அவர் எடுத்து போடுவார். உனக்கு தேவன் கொடுத்த அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை அவர் மாற்றி போடுவார், உன்னை அகற்றி போடுவார். தேவன் உன்னை இல்லாமல் கூட ஆக்க முடியும். தேவன் உனக்கு கொடுத்ததான சகல விதமான நன்மைகளையும் அவர் அகற்றி போடுவார். நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நல்லா கவனிக்கணும். நீங்கள் நம்முடைய ஆண்டவர் என்ன இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் நான் அழிக்க வரவில்லை, உன்னை ரட்சிக்கும்படி வந்தேன் என்று சொல்லுகிறவர். அவர் ரட்சிக்கும்படியாய் வந்து அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் நிர்வாணியாக அவளை விட்டு விட்டு செல்லவில்லை. நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று கேட்டவர், அவருடைய தண்டனை, அவருடைய பாவத்தை உணர்த்தினவர், அவருடைய பாவத்துக்கான தண்டனையை கர்த்தர் கொடுத்து அவளை நிரந்தரமாய் நரகத்துக்கு அனுப்பவில்லை. தேவன் என்ன செய்தார் தெரியுமா? 32ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவன் அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் அவர் பாவத்தை மூடும்படியாய் வருகிறார். அக்கிரமத்தை நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவன் அதற்காக தான் வந்தார். அழிக்கும்படி வரவில்லை, அவருடைய அக்கிரமத்தை மூடும்படியாக வந்தார். அவருடைய பாவத்தை மூடும்படியாக வந்தார். அவருடைய அக்கிரமத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிடும்படியாக வந்தார். அதைத்தான் கர்த்தர் அங்கே செய்தார். ஒரு தோல் உடையை எடுத்து அவளை உடுத்தினார் என்று சொல்லி இருக்கிறது. இதை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 61ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே the book of Isaiah chapter 61 verse 10, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாள ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று சொல்லியிருக்கிறது. என்ன ரட்சிப்பின் வஸ்திரம்? நான் நித்திய நரகத்துக்கு போய்விடுவோம் என்று நினைத்தோம் பாருங்கள். இனி எனக்கு ரட்சிப்பு இல்லை, இனி நரகம்தான் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மனசாட்சி வாதித்து கொண்டிருந்ததே, பிசாசு குற்றப்படுத்தி கொண்டிருந்தானே, அந்த நேரத்தில் கர்த்தர் வந்து அவர் வஸ்திரத்தால் மூடுகிறார். அவர் கொடுக்கிற அந்த வஸ்திரம் நம்முடைய நிர்வாணத்தை கொடுக்கிற வஸ்திரத்துக்கு பெயர் தான் ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லி பெயர். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொண்டு வந்து அவர் மூடுகிறார். ஆதாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி வஸ்திரத்தை கொண்டு வந்து நிர்வாணத்தை மூடி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். வஸ்திரத்தை மூடிவிட்டு சொன்னார், பயப்படாதே ஆபிரகாம். கை வைத்து தைரியப்படுத்தி, பயப்படாதே, விழுந்து விட்டாய், சரி போகட்டும், ஆனால் இதனால் நீ நரகத்துக்கு போக மாட்டேன், இதனால் உனக்கு நரகம் இல்லை, நான் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், உன்னை மீட்கும்படியா என் குமாரனாகிய இயேசுவை அனுப்புவேன். அதைத்தான் அதுக்கு முன்பதாக இயேசு சொன்னார், தேவனாகிய கர்த்தர் சொன்னார். 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் படிக்கிறோம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று சாத்தானுக்கு சொன்னார். பாருங்கள், அதுதான் தேவனுடைய மீட்பின் திட்டம். பிசாசு உங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் ஒரு திட்டம் போடும் பொழுது அவர் ஏற்கனவே அதற்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். கொரோனா வந்த பிறகு அதற்காக ஆன்டிவைரஸ்,
அதை கண்டுபிடிக்க மக்கள் என்ன செய்ய ஓடுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள், மருத்துவ உலகம். அப்போ இவங்களுடைய அறிவு குறைவுள்ளது என்று அர்த்தம். ஆனால் ஒரு பிரச்சனை வரும் முன்பதாகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அனந்த ஞானம் படைத்தவர், அதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வந்தாலும் சரி, உன் வாழ்க்கை ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்குரிய பரிகாரத்தை தேவன் ஏற்கனவே தன்னிடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். ஆகவே அந்த பரிகாரத்தை கர்த்தர் வைத்து கொண்டவராக, அவருக்கு நஷ்டம், அவருக்கு சிரமந்தான், ஆனாலும் உங்களை மீட்க விரும்புகிறார், என்னை மீட்க விரும்புகிறார். நாம் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்று சொல்லி விரும்பி அவர் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய மீட்பின் திட்டத்தை பயன்படுத்தி நம்மிடத்தில் வந்து தம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மை போர்த்தி நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறார். மூடும் பொழுது நம்முடைய மனசாட்சி இப்பொழுது சுத்திகரிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது, நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, சாத்தான் நம்ம நிர்வாணத்தை இனி பார்க்க முடியாது, குற்றம் சாட்ட முடியாது, நிர்வாணி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் தேவன் நம்முடைய நிர்வாணத்தை மூடிவிட்டார். இனி அவரும் பார்க்கிறதில்லை, அவரும் பார்க்கிறதில்லை. நிர்வாணம் மூடப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர் என்றென்றைக்குமாக நம்மை அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வைக்கிறார். அவருடைய பாதுகாப்பின் கரம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பின் அந்த கோட்டைக்குள்ளே நாம் இருக்கிறோம். பிசாசு நீ தொட முடியாது. ஒரு முறை வஞ்சித்து விட்டான், இனி பிசாசு வந்தா என்ன செய்யணும்? ஆதாம், பிசாசே இனிமே நான் ஏமாந்து போக மாட்டேன், இனிமே ஏமாந்து போக மாட்டேன். நான் நிர்வாணி அல்ல, நான் ஒரு முறை என் வஸ்திரத்தை இழந்து விட்டேன், என் ரட்சிப்பை இழந்து விட்டேன். இப்பொழுது தேவன் ஆகிய கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார், என்னை அவர் தம்முடைய வஸ்திரத்தால் மூடிக்கொண்டார், என் நிர்வாணத்தை அவர் நீக்கிவிட்டார். என் வாழ்க்கையிலே நான் இப்பொழுது நிர்வாணி இல்லை. தைரியமாக சொல்ல, அதை கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே, நீ இனி நிர்வாணி இல்லை. நீ யாராவது உன்னை குற்றப்படுத்தினா, யாராவது உன்னை குற்றப்படுத்தினா சொல்லணும், அது அந்த காலம், அன்றைக்கு வீழ்ந்தேன், இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டார். தேவன் நீதிமான்களாக்கிறவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தைரியமான இல்லைங்க. அவர் ரத்தம் உங்களை கழுவி விட்டது என்றால், அவர் உங்களை மூடிவிட்டார் என்றால், நீங்கள் உலகத்துக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை நீதிமான்களாக ஆக்கிவிட்டார். 3ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏன் இந்த ஆதாம் பயந்தான்? ஆதாம் பயப்படுவதற்கான 2வது காரணம் என்ன தெரியுமா? அதற்கு பிறகு அவனுக்குள்ளாலே வந்த பயம். பாவம் செய்தால் நித்திய நியாய தீர்ப்பு வரும். ஒருவேளை மீட்டு கொண்டாலும், ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக மீட்டு கொண்டால் அவருடைய நீதி விளங்க வேண்டுமே. அவருடைய நீதியை அவர் விளங்க பண்ணுவாரே. அவர் நீதியை விளங்க பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் பண்ண போறாரோ, எதெல்லாம் செய்ய போறாரோ, என்னெல்லாம் சாபம் வரப்போகிறதோ. பாவத்துக்கு சாபம் உண்டு. எந்த பாவத்தை செய்தாலும் அதுக்கு ஒரு சாபம் உண்டு. கர்த்தருக்கு விரோதமாய் நீ பாவம் செய்தால், மனுஷருக்கு விரோதமாய் நீ பாவம் செய்தால் சாபம் உண்டு. கர்த்தருடைய இருதயத்தை நீ துக்கப்படுத்தினால் சாபம் வரும். மனுஷருடைய இருதயத்தை துக்கப்படுத்தினாலும், அநியாயமாய் துக்கப்படுத்தினால் உனக்கு சாபம் வரும். ஊழியர்களுடைய உள்ளத்தை வருத்தப்படுத்தினால் சாபம் வரும். பெற்றோருடைய உள்ளத்தை நீ வேதனைப்படுத்தினால் உனக்கு சாபம் வரும். பிள்ளைகளுக்கு நீ துரோகம் பண்ணினால் உனக்கு சாபம் வரும். இதுதான் அடுத்த பயம் அவனுக்கு. அதனால தான் ஒழித்து கொண்டான். நீ சாபத்துக்கு பயந்து நீ எங்கேயும் ஓட முடியாது சகோதரா. நீ பாவத்தை செய்துவிட்டு நீ சாபத்துக்காக நீ ஒளிந்து கொள்ள முடியாது. வானத்துக்கு ஏறினாலும் கர்த்தர் அங்கே இருந்து உன்னை கீழே விழத்தள்ளுவார். உனக்கு பாதுகாப்பான இடம் எந்த நாட்டிலையும் கிடைக்காது. எங்க போனாலும் சரி உன் சாபம் உன்னை தொடரும். அதைத்தான் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் அல்லவா? இப்பொழுது உன் சகோதரன் இரத்தத்தை உன் கையில் வாங்கி கொள்ள உன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது.
நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். அப்பொழுது காயீன் கர்த்தரை நோக்கி, எனக்கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்தில் துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்று பயந்து அலறினான். அருமையானவர்களே, மனுஷருக்கு விரோதமாய் நீ பாவம் செய்தல் மனுஷருக்கு பயப்பட வேண்டும். மனுஷருக்கும்பாக நீ பயந்து கொண்டே தான் ஜீவிக்க வேண்டியது வரும். தேவனுக்கு விரோதமாகவும் நீ செய்த அதே பாவம். தேவனுக்கு முன்பாக நீ பயந்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ உன் காரியங்கள் ஒன்றும் சரியாகவே ஆகாது. 16வது வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் வரை நீங்கள் படிக்கும் பொழுது 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் 1 பகைமை, the hatredness, the enmity. 2வது வேதனைகள் பெருகும். 3வது அடிமைத்தனம். 4வது செழிப்பின்மை. 5வது நஷ்டங்கள் இழப்புகள் உண்டாகும். 6வது நீ எவ்வளவுதான் உழைத்தாலும் உனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்காது, ஆஸ்பத்திரிக்கு செலவாகிட்டே இருக்கும். நீ சம்பாதிச்சா ஒன்றும் உன் உழைப்புக்கு பலன் கிடைக்காது. 7வது மரணம், பயங்கரமான மோசமான மரணம் வரும். அதை அனுபவிச்சு தாக்கணும். இந்த 7 காரியங்கள் திரும்ப சொல்கிறேன். பகைமை என்ற முதல் தேவனோடு உள்ள பகைமை. 2வது நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பிசாசு உன்னை பகைப்பான், அது பரவாயில்ல. மனுஷர் உன்னை பகைப்பார்கள். பகைமை என்கிறது ஒரு சாபம். எந்த இடத்துல போனாலும் எல்லாரும் என்ன பகைக்கிறாங்களே, எல்லாரும் என்ன விரோதிக்கிறாங்களே, ஒரு சாபம் அது. மாமியார் மருமகளில் விரோதம், தகப்பனுக்கு பிள்ளைக்கிடையில் விரோதம். ஏன்? அது ஒரு சாபம். அந்த சாபம் காரணம் என்ன நீ பார்க்க வேண்டும். சில சமயத்தை அது எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். தோல்வுடைய உடுத்தினாலும் சரி, ரட்சிப்பினுடைய உடுத்தினாலும் சரி, அந்த சாபம் உன்னை தொடரத்தான் செய்யும். ஆனால் அந்த சாபமும் பாவத்தின் பலனாக சாபம் உன்னை தொடரும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம், the book of Isaiah chapter 61. ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படி என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் அந்த சாபத்தின் நிமித்தமாய் வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள் சகிக்க முடியாமல் ஒடுங்கி போனவனாய் நீ இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன செய்ய வேண்டும்? நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் கஷ்டம் இருந்தாலும் ரட்சித்தாரே, அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் பாவங்களை மன்னித்து அவர் உனக்கு ஆண்டவர் தோல்வுடைய கொடுத்தாரே, ஸ்தோத்திரம் பண்ணு. நித்திய நியாய தீர்ப்பிலிருந்து உன்னை ஆண்டவர் விடுவித்தாரே, தப்புவித்தாரே, அதுக்காய் கர்த்தரை என்ன செய்? ஸ்தோத்திரம் பண்ணு. அப்படி நீ கர்த்தரை நன்றாய் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அவர் துதியின் உடையை உனக்கு கொடுத்து சொல்லுவார், நீ பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. உன் சாபத்தில் நீ அழிந்து போக மாட்டாய். உன் வேதனை, உன் வாழ்க்கை ஏற்பட்ட பகைமைகள், மக்கள் எல்லாரும் யார் பகைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உன்னிடத்தில் வருவார்கள். உன் அடிமைத்தனத்தை தான் உன்னை விடுதலை ஆக்குவேன். உனக்கு செழிப்பு உண்டாகும். உன் நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப நான் 2 தருவேன். உன் கடின உழைப்புக்கு பலன் உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். உன்னை கொடிய மரணத்துக்கு நான் தப்புவிப்பேன், பூர்ண ஆயுசு தருவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே செய்ய வேண்டியது என்ன? பிலிப்பியர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். The book of Philippians chapter 4 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறது.
என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் கஷ்டம் வரும் பொழுது, ஆண்டவரே நான் செய்த பாவத்துக்கு எல்லாம் வந்திருக்கிறது, சாபமெல்லாம் நீங்கணும்னா ஆண்டவரே நான் கவலைப்பட்டு கொண்டிருக்காதபடி, ஒடுங்கி போயிருக்காதபடிக்கு, மன அழுத்தத்தோடு இருக்காதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டாம்? உடைய சமூகத்தில் வர வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தினந்தோறும் நீ ஜெபிப்பாய் என்றால், உன் ஜெப வாழ்க்கை தொடரும் என்றால், ஆண்டு சமூகத்தில் நீ ஒரு கொடியாக நிலைத்திருப்பாய் என்றால், ஒரு நாள் நீ வாடி போக மாட்டாய். உன் வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும், உன் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும், உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பூமியின் சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாலாகம தலையாவாய், கீழாக மேலாவாய், எகிப்திற்கு உண்டான வியாதிகள் ஒன்று உனக்கு வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விபத்தில் நீ மடிந்து போக மாட்டாய், கொடிய வியாதியிலே நீ மடிந்து போக மாட்டாய். நீ தினந்தோறும் நீ பெற்ற அனுபவங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவரை உண்மையாய் ஆராதனை செய், அவரை மகிமைப்படுத்து, அவர் நாமத்தை உயர்த்து துதி, அவர் நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி நடந்து கொள். அது மாத்திரமல்ல, அவர் சமூகத்தில் முழங்கால நின்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பாய் என்றால், மோசையோடு இருந்த கர்த்தரோடு கூட இருப்பார், யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தரோடு கூட இருப்பார், இந்த யோவானோடு கூட இருந்த தேவன் பத்திமு தீவிலேயும் அவன் முழங்கால நிற்கிற ஒரு மனுஷனாக இருந்தானே, அவனோடு கர்த்தர் போலனோடு கூட இருப்பார், அவரோடு இருந்த கர்த்தரோடு கூட இருப்பார், தானியேலோடு கூட இருந்த கர்த்தரோடு கூட இருப்பார், யோசேப்போடு கூட இருந்த கர்த்தரோடு கூட இருப்பார். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். இவள் எல்லாருமே அவள் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள், ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஜெபிக்கிறவனுக்கு சாபம் நீங்கும், ஜெபிக்கிறவன் ஜெபிக்காதவன் மேல சாபம் இறங்கும், ஜெபிக்கிறவன் மேல இருந்து சாபம் நீங்கி போகும், ஜெபிக்கிற குடும்பத்தில் சாபம் வராது. அது மாத்திரமல்ல, என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சமூகத்தில் நீ உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீ ஆண்டுடைய சமூகத்தில் அவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறது மட்டுமல்ல, மனுஷனோடு செய்த பாவங்களை அங்கே நீ அறிக்கை செய்து நீ விட்டு மனுஷனோடு ஒப்புரவாக வேண்டும். நீ உன் காணிக்கை செலுத்த வந்து, அதாவது உன் சகோதரனுக்கு உன்னிடத்து ஒரு குறை உண்டு என்று கண்டாயானால், அங்கேயே பலிபீடத்துடன் காணிக்கை வைத்து விட்டு முன்பு போய் உன் சகோதரர் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து என்று சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, இந்த நேரத்திலையும் என்னோடு பேசுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, ஆதாமுடைய வாழ்க்கையில் அவருடைய நிர்வாணத்தை மூடினவர் என் வாழ்க்கையிலையும் நிர்வாணத்தை மூடுவீராக. உம்மை பார்க்கும் உம்முடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, பிரசங்கத்தின் மூலமாய் சத்தத்தை கேட்கும் பொழுது, வேதத்தின் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் பயப்படுகிறேன். நியாயப்பிரமாணத்தை நான் வாசிக்கும் பொழுது பயப்படுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் பிரமாணத்தை எனக்கு வெளிப்படுத்துவீராக. கிருபையின் தேவனாக எனக்கு நீ வெளிப்படுவீராகப்பா. என் மேல் உம்முடைய கையை வைப்பீராக. தகப்பனே, நான் நத்தி இலைகளுக்குள்ள இனி ஒளித்துக் கொண்டிருக்க விரும்பவில்லை, வெளியே வர விரும்புகிறேன். எந்த மனுஷனுக்கு பின்னாலையும் நான் நின்று என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எந்த நற்கிரிகளுக்கு பின்னால் நின்று என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. உமக்கு மறைவாக நான் எங்கேயும் நான் ஓட முடியாது. செத்தவனை போல உம்முடைய பாதத்திலே நான் தான் விழ வேண்டும். அந்த யோவான் அல்ல, நான் தான் விழ வேண்டும்பா. நான் பாவம் செய்திருக்கிறேன், அக்கிரமம் செய்திருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ மூட போறதுக்காக ஸ்தோத்திரம். என் பாவத்தின் நிமித்தமாய் வந்த சாபங்களை போக்கும்படியாய் சிலுவையிலே நீர் 3 ஆண்டுகளை தொங்கினீரே தகப்பனே. அந்த சிலுவையை நான் தியானிக்க விரும்புகிறேன். அந்த சிலுவையிலே நான் சுமக்க விரும்புகிறேன். அந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். அந்த சிலுவையை நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறேனப்பா. உம்மை துதிக்கிறேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன். தகப்பனே, எனக்கு இறங்குங்க. ஒடுங்கின ஆவியோடு வந்திருக்கிறேன்.
துயரத்தோடு வந்திருக்கிறேன். ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா. குடும்பத்தில் ஜெபம் இல்லாதனால சாபம். ஜெபத்துக்கு பதிலாக தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னே உட்கார்ந்திருந்த அசுத்தமான காரியங்களை பார்த்து 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 என் குடும்பத்தில் பகைமை பெருகி கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தில் வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தில் அடிமைத்தனம், ஆளுகைகள், கடன் தொல்லை பெருகி கொண்டிருக்கிறது. கடன்காரனை ஆளுகை செய்கிறான். செழிப்பில்லப்பா, வறுமை, நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள். கடினமாய் உழைத்தும் பலன் இல்லையப்பா. ஒன்னும் சேர்த்து வைக்க முடியல, ஒன்னும் சம்பாதிக்க முடியல. மரண பயம் வேற. கைகளை உயர்த்திய ஒப்புக்கொடு. கர்த்தர் துதியின் உடையை கொண்டு வந்து உடுத்துகிறார். ஆமென். ரட்சிப்பின் உடை மாத்திரமல்ல, துதியின் உடையை கொண்டு வந்து அவர் இப்பொழுதே உன்னை உடுத்து வைக்கிறார். ஒடுங்கின ஆவி நீங்கி போகிறது. கர்த்தர் சந்தோஷத்தின் ஆவியை, மகிழ்ச்சியின் ஆவியை, பூரிப்பின் ஆவியை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 61ஆம் அதிகாரத்திலே என்ன வாசிக்கிறோம்? அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராய் ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். கரங்களை கொட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஓ ஹல்லேலூயா, thank you Jesus. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. பாடுவோமா? ஒரு தாய் தேற்றுகிறது போல ஆண்டவர் உங்களை தேற்றுகிறார், ஆற்றுகிறார். அவர் கை வைத்து உங்கள் மேல வைத்து உங்களை ஆறுதல் படுத்துகிறார். Yes Lord, thank you Jesus. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு
தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கைகளை வைத்தெல்லாம் சொல்லுவோமா? ஒருபோதும் கைவிடா. சேர்ந்தெல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். ஒரு நாள் விலகிடா. நான் ஒன்று விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். கவலைப்படாதே, பயப்படாதே. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தேற்றும் ஆண்டவரே, ஆற்றுமையா. பயத்தோடு இருக்கிறாங்க, கவலையோடு கூட இருக்கிறாங்க, மரத்துக்கு பின்னால ஒளித்து கொண்டிருக்கிறாங்க, விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டிருக்கிறாங்க, அத்தியிலைகளை கொண்டு மூடி பார்க்கிறாங்க, எங்கேயோ ஓடி பார்க்கிறாங்க. ஆனாலும் ரட்சிப்பு இல்லையே, சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, விடுதலை இல்லையே. இன்றைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து உடுத்துவீராகப்பா. துதியின் உடையை உடுத்துவீராக. உள்ளங்கள் பூரிக்கட்டும், சந்தோஷமுடையட்டும், சமாதானமுடையட்டும். என் இயேசு அழிக்க வந்தவர் அல்ல, அவர் ரட்சிக்க வந்தவர். என் பாவத்தில் என்னை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, அமிழ்ந்து போகிற என்னை தூக்கி எடுக்கிறவர். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பக்கத்தில் வாங்க. உம்முடைய வஸ்திரத்தால் உடுத்தும் என்று சொல்லுங்கள். கிருபையினால உடுத்துவார், அன்பினால உடுத்துவார், அவர் கையிலால் அரவணைத்துக் கொள்வார். கரங்களை கொட்டியான நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பனே, இப்படி செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள, தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், யூடியூப் மூலமாய் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். மனம் திரும்பும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. உம்முடைய ரட்சிப்பை அவளுக்கு கொடுக்கணும்ப்பா. அவளுடைய நிர்வாணங்களை கர்த்தர் மூடுவீராக. இனி அவள் நிர்வாணி என்று உணராதபடிக்கு அவள் எல்லாரும் இனி தைரியப்படுத்துங்கப்பா. இனி மனசாட்சியின் பாதிப்பிலிருந்து விடுவிக்கணும். பிசாசு அவளை இனி குற்றம் சாட்டக்கூடாது. நரக பயத்தது விடுவிக்க வேணும், மரண பயத்தது விடுவிக்க வேணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.